கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில தினங்களாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்கிறதான தலைப்பிலே பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரதிபலித்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் நிழலாக இருந்தது என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த பகுதிகளெல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு மனிதன், அதாவது முதல் மனிதன் ஆதாம். இந்த ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒரு முன்னிழலாக இருந்தான் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னடா பாவம் செய்து முழு மனு குலக்கத்தையும் பாவத்திற்கு உள்ளாக்கி இவ்வளவு கஷ்டத்துக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கும் வாழ்க்கையில காரணமா இருந்த அந்த ஆதாம போயிட்டு முழு மனு குலத்திற்காக முழு மனு குலத்தினுடைய பாவத்திற்காக வந்து சிலுவையிலே மரித்து உயிரை தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சம்மந்தப்படுத்தி பேசுறீங்களே. கர்மானுடைய பிள்ளைகளே, ஒரு சில விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதன் மூலமாக நம்ம அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு 12 விஷயத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆதாமுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்று. இதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக எந்த பகுதியிலிருந்து இந்த 12 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்பதையும் நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் வாசித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், முழு அதிகாரம், ரொம்ப பெரிய அதிகாரம், நீங்க வாசித்துக்கோங்க. அடுத்து ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும் நீங்க வாசிங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். சரி, முதலாவது, ஆதாம் முந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறான். முதல் மனுஷன் முந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறான். நிருபங்களுடைய அடிப்படையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று அழைக்கப்படுகிறார். அதனால முந்தின ஆதாம் வெர்சஸ் பிந்தின ஆதாம், இப்படிதான் நம்ம என்ன செய்ய போறோம், இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆதாம் பூமியில் உள்ள களிமண்ணினாலே உருவாக்கப்பட்டான், அதாவது பூமிக்குரியவன். இந்த பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், அதாவது தேவனால் உண்டானவர். அதனால அவர் பரலோகத்துக்குரியவர். அவன் பூமிக்குரியவன், இவர் பரலோகத்துக்குரியவர். இரண்டாவது, முந்தின ஆதாம் முதல் மனிதனாக தேவனால் நேரடியாக உண்டாக்கப்பட்டு முழு மனு குலத்தின் தலைவனாக அல்லது பிரதிநிதியாக இருக்கிறான். இந்த பிந்தின ஆதாம் முதல் தேவ மனிதனாக, ஆதாம் முதல் மனிதனாக, இயேசு கிறிஸ்து அதாவது பிந்தின ஆதாம் முதல் தேவ மனிதனாக, காட் மேன் ஆக, நேரடி தேவகுமாரனாக திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். அவன் மொத்த மனு குலத்தினுடைய தலைவராக அல்லது ஒரு பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். மூன்றாவது, முந்தின ஆதாம் இவ்வுலகத்தில் பாவம் இல்லாதவனாக வந்தாலும் பின்பு பாவம் செய்து அவன் என்ன செய்யறான், தோல்வி அடைகிறான். இந்த பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோ பாவம் இல்லாதவராக வந்து பின்பு பாவத்தை ஜெயம் கொண்டு மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்தவராக வாழ்ந்தார். நான்காவது, அதாவது இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றதா 4வது பாயிண்ட், முந்தின ஆதாம் நமது முழு மனு குலத்தின் முதல் பிரதிநிதியாக, ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ், சோதிக்கப்பட்டு பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க இயலாதவனாக தோல்வியடைந்தான், விழுந்து போனான். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள். முழு பானையிலையும் சோறு வந்து வெந்திரிச்சா பார்க்கறதுக்கு ஒரு 2-3 பருக்கு எடுத்து என்ன செய்வாங்கன்னா நசுக்கி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆதாம் வந்து முழு மனு குலத்தினுடைய பிரதிநிதியாக, முதல் பிரதிநிதியாக என்ன செய்யறான், இருக்கிறான். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது 2ஆம் ஆதாகிய இயேசு கிறிஸ்து முழு மனு குலத்தினுடைய ஆவிக்குரிய பிரதிநிதியாக, ஆவிக்குரிய பிரதிநிதி. அவர் வந்து முதல் பிரதிநிதி, சரீர பிரகாரமாக பிரதிநிதி. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய பிரதிநிதி, ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் என்ன செய்யறாருன்னா, அவரும் சோதிக்கப்படுகிறார், அவனும் சோதிக்கப்பட்டா அவரும் சோதிக்கப்படுகிறார், பாவத்தையும் சாத்தானையும் ஜெயம் கொள்கிறார். அல்லேலூயா. அவன் தோல்வி அடைகிறான். எந்த விஷயத்துல முந்தின ஆதாம் தோல்வி அடைகிறானோ அதே விஷயத்துல இந்த ஆவிக்குரிய பிரதிநிதி, ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்யறார், ஜெயம் கொள்கிறார். அதனால ஜெயம் கொண்டதான கிறிஸ்து நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நமக்கு உதவி செய்கிற, பலன் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு என்ன செய்யறாரா, இருக்கிறார். எல்லாவற்றையும் சந்தித்து ஜெயித்து என்ன ஜெயம் கொண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 5வது, முந்தின ஆதாம் ஒரே ஒரு முறை பாவம் செய்து முழு மனு குலத்தையும் பாவத்திற்குள்ளாக்கினான், அதாவது அழிவிற்குள்ளாக்கினான், நாசப்படுத்தி விட்டான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ ஒரே ஒரு முறை மரித்து
நம்முடைய திரளான பாவங்களை மூடினார். ஒரே ஒரு முறை பாவம் செஞ்சு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டான். ஒரே ஒரு முறை மறித்து அநேகருடைய பாவங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கவர் பண்ணிட்டார், மூடிட்டார். முந்தின ஆதாம் மூலமாக மரணம் வந்தது, பிந்தின ஆதாம் மூலமாக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தல் உண்டானது. அவன் மூலமா மரணம் வந்தது, இவர் மூலமா மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தல் உண்டானது. 7வது, முந்தின ஆதாம் ஒரு மரத்தை பற்றிய விஷயத்துல கீழ்ப்படியாமையினாலே மரணத்தை கொண்டு வந்தான். அதாவது மரத்தை பற்றிய விஷயத்துல கீழ்ப்படியாமையினால மரணத்தை கொண்டு வந்தான் முந்தின ஆதாம். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை பற்றிய விஷயத்தில், அதாவது சிலுவை மரத்தை பற்றிய விஷயத்துல கீழ்ப்படிதலினாலே எல்லாருக்கும் ஜீவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவன் மரணத்தை கொண்டு வந்தான், இவர் ஜீவனை கொண்டு வந்தார். அங்கேயும் மரத்தை பற்றிய விஷயம்தான், அதை சாப்பிடாதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா என்ன செய்யல? கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கல. இங்க பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவரும் சிலுவை பற்றி ஒரு விஷயம், அதாவது சிலுவை மரத்தை பற்றியான விஷயம்தான், கீழ்ப்படிந்து எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். 8வது, முந்தின ஆதாம் நமது ஜென்ம சுவாபத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஜென்ம சுவாபத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். பிந்தின ஆதாம் ஆவிக்குரிய சுவாபத்தை நம்மளே உருவாக்குவதற்காக வந்தார். ஆவிக்குரிய சுவாபத்தை, அவன் ஜென்ம சுவாபத்தை உடையவனா இருக்கிறான், அதனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? அவனுடைய சந்ததியில வந்தவங்களா இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய சுவாபம் நமக்குள்ள என்ன செய்யல? வெளிப்படல. அந்த ஆதாமுடைய சுவாபம் தான் நமக்குள்ள என்ன செஞ்சு? வெளிப்பட்டு இருந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாராம்? அந்த ஆவிக்குரிய சுவாபத்தை நமக்குள்ள இம்பார்ட் பண்றாராம், அதாவது இன்ஸ்டால் பண்றாராம். தேவனுடைய சுவாபத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறாராம். நம்ம இயேசு கிறிஸ்துவ போல ஒவ்வொரு நாளும் மாறுறோம் இல்லையா? மறுரூபமாகிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது இல்லையா? ஸோ இது யாரு செய்யறா அப்படின்னா, இந்த வேலை யார் நமக்குள்ள கொண்டு வந்தார்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம். அதனாலதான் முந்தின ஆதாம் ஜீவ ஆத்துமானான் அப்படின்னு சொல்றோம், லிவிங் பீயிங். ஆனா இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிற ஆவியா இருக்கிறார், லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஜீவனை கொடுக்கிற ஆவியா என்ன செய்றாரா? இருக்கிறார். 9வது, முந்தின ஆதாம் உடைந்து போன மனு குலத்தின் மொத்த உருவமாக திகழ்கிறான். இந்த புரோக்கன் ஹியூமனிட்டி இருக்கு பார்த்தீங்களா? உடைந்து போன மொத்த மனு குலத்தினுடைய ஒரு 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 உருவமாக, ஒரு ஃபிகர் கட்டாக என்ன செய்யறான்? ஆதாம் இருக்கிறான். இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ மீட்கப்பட்ட திருச்சபையினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். 10வது, முந்தின ஆதாம் பரலோக வாழ்வை இழந்தவனாக தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான், ஏதேன் தோட்டத்திலிருந்து. இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ அவருடைய பிள்ளைகளுக்காய் இழந்து போனதான அந்த பரலோக வாழ்வை, அந்த ஏதேன் தோட்டத்தை திரும்ப பெறுவதற்காக, பெற்று அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக வந்தார். தோட்டத்திலிருந்து என்ன செஞ்சான்? ஆதாம் பாவம் செய்த நிமித்தமாக விரட்டப்பட்டான். அந்த தோட்டம் எதை காண்பிக்குதுன்னா, ஆண்டோடு கூட டெய்லி உறவு வைத்துக் கொள்ளுகிறதான, ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியதான, ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடம். அதாவது பரலோகத்துக்கு, பாரடைஸ்க்கு நம்ம என்ன செய்யறோம்? கம்பேர் பண்ணி சொல்றோம். இப்ப அதை இழந்து போனதை மறுபடியும் மீட்டுக் கொடுப்பதற்காக, இந்த பரலோக வாழ்க்கையை, அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையை மீட்டுக் கொடுப்பதற்காக இந்த 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 11வது பாயிண்ட், முந்தின ஆதாமின் பாவத்தினாலே எல்லார் மேலையும் மரணம், ஊழல், அதாவது கரப்ஷன் மற்றும் தேவ கோபாக்கினை என்ன செய்து வந்தது. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய கோர சிலுவை மரணத்தினாலும் வல்லமையான உயிர்த்தெழுதினாலும் பாவத்தை, அதனால் வந்த மரணத்தையும் அவர் என்ன செஞ்சாரா? எடுத்து போட்டாராம். இவனுடைய பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது, அதாவது ஆவிக்குரிய மரணம். சரீர பிரகாரமாக நம்ம எல்லாருமே என்ன செய்வோம்? மரித்து போய்விடுவோம். அது பிசிக்கல் டெத்து. எல்லாரும் என்ன செய்யணும்? மரித்தாகணும். ஆனால் இந்த 2ஆம் மரணம் ஒன்று இருக்கிறதே, ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து நம்மை நித்திய காலமாக, நிரந்தரமாக பிரித்து விடுகிறதான மரணம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெத்து நம்ம சொல்றோம். பிசிக்கல் டெத்துல நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை விட்டு நம்ம என்ன செய்யறோம்? நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுறோம். இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவது, அது நிரந்தரமா, பெர்மனண்டா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஆதாம் மூலமா தான் வந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதுனால அந்த ஆவிக்குரிய மரணம் யாருக்கு இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களுக்கு. 12வது, முந்தின ஆதாமின் பாவம் ஆவிக்குரிய மரணத்தின் ஆதாரமாகி, சோர்ஸ் ஆகி எல்லாருக்கும் இணைஞ்சிருச்சுன்னா நித்திய தண்டனைய, எட்டர்னல் பனிஷ்மெண்ட் எங்க? நரகத்துல. அது கொண்டு வந்துருச்சு. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் ஆவிக்குரிய வாழ்வினுடைய ஆதாரமாகி விசுவாசியினுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுதலை கொண்டு வந்துச்சான். இங்க ஆதாமுடைய கீழ்ப்படியாமை விசுவாசியுடைய வாழ்க்கையில நித்திய ஆக்கினையாகிய மரணத்தை கொண்டு வந்துச்சு. நரகத்துக்கு நம்மளை அனுப்பி வச்சு, நரகத்தினுடைய பங்காளியா நம்மளை மாற்றிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கீழ்ப்படிதல்னாலே, அவருடைய கீழ்ப்படிதல் நம்முடைய ஆவிக்குரிய ஆதாரமாகி ஸ்பிரிச்சுவல் சோர்ஸா நமக்கு மாறி
ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல், ஒரு ரெசுரக்ஷனை கொண்டு வந்துச்சான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும்? உயிர்த்தெழுதல். அதுதான் கிறிஸ்துவுடைய நம்பிக்கை. இன்மைக்காக மாத்திரம் நம்ம தேவனை பின்பற்றுவோமானால் நம்மளைப் போல பரிதவிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நித்திய வாழ்க்கைக்காக, பரலோக வாழ்க்கைக்காக நாம் தேவனை பற்றி கொண்டிருப்போமானால், விசுவாசத்தில் இருப்போமானால் நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடைசி முடிவுரை 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்துல இயேசுவை பிந்தின ஆதாம் அல்லது கடைசி ஆதாம் என்று நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஏன்னா ஆதாம் முன்பு முழு மனுக்குலகத்தினுடைய தலைவனாக, பிரதிநிதியாக இருந்தான். ஆனா இப்பொழுதோ 2ஆம் ஆதாம் அல்லது பிந்தின ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு முன்பாக நமது பிரதிநிதியாக வீற்றிருக்கிறார். அதனால இன்னொரு இரட்சகர், இன்னொரு ஏஜென்ட் நமக்கு என்னது கிடையாது, தேவையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே போதுமானவர். அதான் கிறிஸ்துவுக்குள், ஃபார் இன் கிரைஸ்ட், நமது மீட்பு மற்றும் ஒப்புரவாகுதலின் ஊழியம் நிறைவடைந்தது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய மீட்பின் பணி, மீட்பின் வேலை, நம்முடைய ரட்சிப்பின் அந்த வேலையானதும் கடவுளோடு கூட ஒப்புரவாகுதலின் ஊழியமானது இஸ் கம்ப்ளீட், நிறைவடைந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவே போதுமானவர். வேற ஒரு இடையில ஏஜென்ட்டோ, இடையில நமக்கு ஒரு இரட்சகரோ நமக்கு தேவை கிடையாது. அவர் தான் நமக்கு எல்லாமே. இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம், பிந்தின ஆதாமை விசுவாசிப்போம், இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.